வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா வத்த குழம்பு. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கிறேன். இதை நுணுக்கி கடைசியில் ஃபைனலாக மேலே தூவி விடணும். நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலையும் இந்த வெந்தயத்தையும் தூவி விடணும். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கழுவி தோலை உரித்து கழுவி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1 தக்காளி, 10 பல் பூண்டு 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காய், ஜீரகம், பெரிய வெங்காயம் 1 சுட்டு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 4. இதை மிக்சியில் அரைக்கணும். அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, வத்தக்குழம்பு பொடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கட்டிக்காயம், வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ புளித்தண்ணி ஊற்ற போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் வத்தக்குழம்பு பொடி, நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாம் போட்டு கொதிச்சிட்டு தேவையான உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம். சுவையான வத்தக்குழம்பு